Hello friends, welcome to my channel இயற்கை Forward. இன்னைக்கு இந்த வீடியோவில் PowerBI-ல 100% stacked area chart எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 100% stacked area chart. ஸோ இப்போ நீங்கள் 100% சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணணும் வித் இயர் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ கம்பேரிஷன் இயர் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கணும் y axisல வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கணும் பர்சன்டேஜ், பிகாஸ் this is a percentage data. ஓகேங்களா? ஸோ 100% stacked area chart shows how the constituent parts of whole have changed over time. Okay, the y-axis scale is always 100%. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு y-axis வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? Each area of the color represent one of the part of the whole. The parts are stacked up usually vertically. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் கார்பரேட் நெட் இன்கம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? கார்பரேட் நெட் இன்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ட் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்டாக்ட் அப் அப்படின்றது அது ஃபில் ஆயிருக்கு, அந்த ஏரியாவே ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்கு, ஸ்டாக்ட் அப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? வித் த பார்ட் ஆஃப் கலர் ஹோல்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த ஹோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த கலர் ஏரியா, ஈச் ஏரியா ஆஃப் த கலர் ரெப்ரசென்ட் ஒன் பார்ட் ஆஃப் த ஹோல் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த ஹோல், இது ஒரு பார்ட் ஆஃப் த ஹோல். ஓகேங்களா? ஸோ தட் parts are stacked up usually vertically. ஸோ வெர்டிக்கலாக நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்கு, அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்ட் ஆகி ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 100% ஸ்டாக் ஏரியா சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 100% ஸ்டாக் ஏரியா சார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டாக்ட் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எ நம்பர் வேல்யூ வி ஆர் யூஸிங் பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் மந்த் எடுத்து போட்டுக்கிறேன் எப்பயும் போல், எக்ஸ் ஆக்சிஸில் மந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரேஷியோ அப்படின்ற ஒரு மெஷர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சன்டேஜ்க்காக. ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன காமிக்குது 100%. ஓகேங்களா? ஸோ 100% எனக்கு வந்து காமிக்குது, அதோட வேல்யூஸ் எவ்வளோன்னு காமிக்குது, ப்ளஸ் 100% வேல்யூ இது நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லெஜெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்மெண்ட் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டாக்ட் ஏரியாவுக்கும் இப்போ இங்கே பார்க்குற ஸ்டாக்ட் ஏரியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஆட் அப் டு 100%. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா y axis கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், 100% இருக்கணும், 100% வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம இந்த வேல்யூஸ் வந்து இந்த சீரீஸ் வைஸ் நம்ம கம்பேரிஷன் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வைஸில் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ, அதோட பர்சன்டேஜஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு இந்த டூல் டிப்பில் அழகாக காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. மார்க்கர்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம் வேணா. மேக்ஸிமம் இது மாதிரி 100% வந்து மார்க்கர்ஸ் எனேபிள் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த இதில். ஸோ நம்ம என்ன பண்ணால் பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா சீரீஸ் லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சீரீஸ் லேபிள்ஸ் வந்து இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிட் மார்க்கெட், கவர்மெண்ட், என்டர்பிரைஸ், சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாமே இந்த சின்ன சின்ன லைன்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரே இதுதான். அதுக்கப்புறம் ஷேட் ஏரியா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ரெஃபரன்ஸ் லைன்ஸ், சீரீஸ் லைன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஆப்ஷன் தான், ஸ்டாக் ஏரியாவில் இருக்கிற மாதிரியே தான். பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்டு ஏரியாவுக்கு லைன் ஸ்டாக் இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணோம், பர்சன்டேஜ் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு என்ன காட்டும், 100% ஸ்டாக்கில் நம்மளுக்கு ஆகும். ஸோ ஆட் அப் டு 100%. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைனோட வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வரும். ஓகேங்களா? லைக் ஸ்டாக்டு பார் சார்ட் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே கான்செப்ட் தான் இது. பட் நம்ம அங்கே வந்து ப்ராடக்ட் வந்து கம்பேரிஷன் பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் அப்டேட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்டாக் பார் அப்படி 100% ஸ்டாக் பார் சிமிலர் டு ஸ்டாக் பார் தான், பட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.